கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவபாத்திய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், அதில் 10ஆம் வசனம். யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளே, தேவன் இன்றைய தினம் உங்களை உயர்த்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். தேவன் உங்களை அவர் விரும்பும் இடத்திற்கு உங்களை உயர்த்த போகிறார். இன்றைய தினம் தேவன் ஒரு வாக்குத்தத்தமாக உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்படுகிற ஒரு காரியம் தான், நான் உங்களை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்ல ஆசைப்படுகிறார். அதை கேட்டு அதன்படி நடப்பதற்கு நம்ம ஆயத்தமாவோம். இதில் நம்ம இரண்டு காரியம் தான் இருக்குது. இதில் ஒன்று, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்ப தேவன் உங்களை உயர்த்த வேண்டும் என்றால் எல்லாத்துக்குமே ஆசை தான். தேவனுக்கு முன்பாக நான் உயர்வா இருக்கணும், தேவன் என்னை உயர்த்த வேண்டும். தேவனுக்கு முன்பாக நான் உயர்வா இருக்க முடியாது. உலக மக்களுக்கு முன்பாக தேவ ஞானத்தால் நிரப்பப்பட்டு, தேவ ஆவியால் நிரப்பப்பட்டு, தேவ கிருபையால் நிரப்பப்பட்டு உலக மக்களுக்கு முன்பாக நீங்க உயர்த்தப்படுவீங்கள். உங்கள் மூலமாக தேவநாமம் மகிமைப்படும், தேவன் மூலமாக நீங்க மகிமைப்படுவீங்கள். இதெல்லாமே உன்னோட ஒன்று ரிலேட்டட். பாரு, இந்த இவரோட பிள்ளை தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு, இவங்க இந்த பிள்ளையோட அப்பா தான் அவங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த பிள்ளையோட அப்பா தான் அவங்க, அப்படி மாற்றி மாதிரி சொல்லுவாங்க. எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க. இதான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆன வாங்கின பிள்ளை, இவங்களோட அப்பா அம்மா அவங்க தான். இந்த பெருமை எல்லாத்துக்குமே உடையது. எல்லாமே தேவன் உங்க மூலமா மகிமைப்பட ஆசைப்படுகிறார். நீங்க தேவன் மூலமா மகிமைப்பட வேண்டும் என்பது அவரோட ஆசை. ஆனால் தான் அவர் உங்களை உயர்த்துவார். தேவன் இன்றைய தினம் உங்களை உயர்த்துவதற்கு வாஞ்சையாக இருக்கிறார், ஆவலாக இருக்கிறார். இந்த வாசல்படி என்று கதவை தட்டுகிறேன் அப்படின்னா எதுக்கு? உங்களை உயர்த்துவதற்காக. தேவனுடைய திட்டங்களை உங்களுக்கு சொல்லி, நான் உங்களுக்கு குறித்து இந்த திட்டங்கள் வைத்திருக்கிறேன், இந்த காரியங்களை வைத்திருக்கிறேன், உங்களை உயர்த்துவதற்காக வைத்திருக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு காரியம் இருக்கிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்படின்னு. தாழ்மைப்படுதல்னா என்ன? தாழ்மைனா என்ன? அதாவது நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம், தாழ்மைனா ஒரு பழைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, பழைய செருப்பை போட்டுக்கிட்டு, பழைய துணிமணிகளை போட்டுக்கிட்டு நம்ம ஆலயத்துக்கு போகிறது தான் தாழ்மை. தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுதல் அப்படின்னு நினைக்கிறோம். அது ஏமாற்றுதல். தேவனை தாழ்மை கிடையாது, அது ஏமாற்றுதல். அது நிறைய பேர் அதான் நினைக்கிறோம். தாழ்மைனா நம்ம இப்படிதான் இருக்கணும், நம்ம ஒரு நல்ல ட்ரெஸ் போடக்கூடாது, நல்ல நகைகள் போடக்கூடாது, ஒரு காரில் வரக்கூடாது, ஒரு விலையுள்ள காரில் வரக்கூடாது, பைக்கில் வரக்கூடாது, நடந்து வரணும், பஸ்ஸில் வரணும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இதாக ரொம்ப சரியில்லாத சாப்பாடு தான் சாப்பிடணும், அதான் தாழ்மை நினைக்கிறோம். அது நம்மளை ஏமாற்றி கொள்வது, தேவனை ஏமாற்றுவது. கர்த்தருக்கு முன்பால் தாழ்மையாக இருக்குதுன்னு என்ன? நான் நீ வாழல ஆண்டவரே, நான் கிடையாது ஆண்டவர், நீங்கள் தான் ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன் ஆண்டவரே, என் சுய நீ வேலை பார்க்காத ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவரே, என்னை வழி நடத்தணும் ஆண்டவரே அப்படின்னு. நான் ஒன்றுமே இல்லை, நீங்கள் தான் ஆண்டவரேன்னு என்னைக்கு நம்ம உணர்ந்து தேவ சமூகத்தில் உழுகிறோமோ அதுதான் தாழ்மை. நான் சுயம் இன்னைக்கு வேலை பார்த்து கொண்டு இருக்கிறதோ அது தாழ்மை கிடையாது, சுயத்தால் நிரப்பப்படுவதுதான் அது. அதனால்தான் தேவ கிருபையில் நிரப்பப்படுவதற்காக அழைக்கப்படுகிறோம். அப்படி தேவ கிருபையால் தேவனுக்கு முன்பாக நாம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவரே அப்படின்னு போய் நின்றோம்னா தேவன் உங்களை உயர்த்துவதற்கு வல்லவராக இருக்கிறார், உயர்த்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நிறைய பேர் ஊழியக்காரங்கன்னா தாழ்மையாக இருக்கும், இவங்கன்னா அப்படி தாழ்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது கிடையாது, அது உண்மை கிடையாது. சர்வலோக ராஜா, பரலோகத்தின் ராஜா, சகல பூமி மானத சர்வத்தையும் படைத்த ராஜா முன்னால் போய் நிற்கிறீங்க. நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் உங்கள் சூப்பரண்ட் உங்களை கூப்பிடுறாங்க, ஒரு அழுக்கு வேட்டியை கட்டிக்கிட்டு நீங்கள் போய் நின்றீங்கன்னா, அழுக்கு கிழிஞ்ச சேலையை கட்டிட்டு போய் நின்றீங்கன்னா, தலை வராமல் ஒரு தலைக்கு எண்ணெய் தேய்க்காம போய் நின்றீங்கன்னா, அந்த சூப்பரண்ட் என்ன சொல்லுவார்? உங்களை ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு பாரா, லட்சக்கணக்காக சம்பளம் வாங்குறேன், உனக்கு ஒரு ஒழுங்கான துணியில் வர தெரியாது, ஏன் ஒழுங்காக தலையை ஒழுங்காக முடிய செய்ய தெரியாது சொல்லுவாரா இல்லையா? சூப்பரன் போய் நிற்கும்போது எப்படி நிற்பீங்க? நீங்கள் எவ்வளோ சுத்தமாக போய் நிற்பீங்க. அப்போ பரலோக தேவன் புள்ளால் போய் நிற்கும் போது எப்படி போய் நிற்க போகிறோம்? நம்ம தேவனை நீர் கொடுத்த உடை, நீர் கொடுத்த நகை, நீர் கொடுத்த காரியங்கள் தேவனுக்கு போய் நிற்கணும். அதுதான் தேவனை மகிமைப்படுத்துவது. தாழ்மை நினைச்சு நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். நிறைய பேரை பார்க்குறோம். அது தாழ்மை கிடையாது. நீங்கள் என்னைக்கு தேவனை வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் வாழ்கிறார், கிறிஸ்து வாழ்வதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பது தான் தாழ்மை. தேவன் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார், உயர்த்த ஆசைப்படுகிறார். தேவன் விரும்பும் உயரத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க. இதை கேட்டுக்கொண்ட விசுவாசிகளே, இன்றைய தினத்திலிருந்து, இந்த நேரத்திலிருந்து, கேட்ட அந்த நொடிப்பொழுதிலிருந்து உங்கள் வாழ்க்கையில உயர்வுகள் ஆரம்பித்து விட்டது. எழுதி வைத்துக்கீங்க, உயர்வுகள் ஆரம்பித்து விட்டது. ஆமே. ஜெபிப்போம். எங்களை அதிமனேசும் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, நாங்கள் உமக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு உம்மாலே உயர்த்தப்படுவதற்காக நீர் எங்களை அழைக்கிறீர் ஆண்டவரே. அந்த அழைப்பை புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதன்படி நடக்க உதவி செய்யும் ஆண்டவரே.
இதை கேட்டுக்கொண்டு வரும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தை நீ உயர்த்த போவதற்கான நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் விரும்பும் இடத்திற்கு அவர்களை வைக்கப் போவதற்கான நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கும் இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.